ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெர்லின் ரியாக்ஷன். தெர்லின் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதில் ஃபினாப்திலினை ப்ராடக்டாக கொண்டு வரணும். ஃபினாப்திலின் ஸ்பெல்லிங் ஒரு 2-3 தடவை எழுதி பாருங்க, மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தெர்லின் ரியாக்ஷனில் ரியாக்டடாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஃபீனால். ஸோ இந்த ஃபீனால் கூட தெர்லிக் அன்ஹைட்ரேட்டை நீங்கள் ரியாக்ட் பண்ணும்பொழுது, அதாவது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபினாப்திலின் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஃபீனால் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பென்சில் ரிங்ல OH குரூப் போட்டா அது என்ன? ஃபீனால். இங்க நான் 2 ஃபீனால் எடுத்துக்கிறேன். 2 மோல் ஆஃப் ஃபீனால் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட தெர்லிக் அன்ஹைட்ரேட்டை ரியாக்ட் பண்ணும். இது வரைக்கும் அந்த காம்பவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரி, அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் தெர்லிக் ஆசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பென்சின் ரிங்ல 2 ஆசிட் குரூப் இப்படி அட்டாச் ஆகலையா? இதை தான் நம்ம தெர்லிக் ஆசிட்னு சொல்றோம். தெர்லிக் அன்ஹைட்ரேட்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அன்ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிகுல் அங்கே ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணா அதுதான் உங்களுக்கு என்ன? தெர்லிக் அன்ஹைட்ரேட். இது எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா இங்க எப்படி இருக்குன்னா சி டபுள் பாண்ட் ஓ இப்படி இருக்குப்பா. சரிங்களா? இப்படி இருக்கும். இதுல நீங்க வாட்டரை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மீதி எல்லாம் ஆட் பண்ணி போடுங்க. இந்த ஆக்சிஜன் இதோட கனெக்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தெர்லிக் அன்ஹைட்ரேட் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. புரியுதா? இது தெர்லிக் ஆசிட். இந்த தெர்லிக் ஆசிட்ல வாட்டர் ரிமூவ் பண்றீங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? தெர்லிக் அன்ஹைட்ரேட் கிடைச்சிடும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? தெர்லிக் ஆசிட்ல வாட்டர் ரிமூவ் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேரு தெர்லிக் அன்ஹைட்ரேட். அன்ஹைட்ரேட் என்ன? ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல். சரி, இப்போ இதோட என்னத்தை ஆட் பண்றீங்க? தெர்லிக் அன்ஹைட்ரேட். தெர்லிக் அன்ஹைட்ரேட் ஃபார்முலா என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன்னா. இப்போ இதோட நம்ம என்ன செய்யறோம்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ஆட் பண்ணி ஹீட் பண்றீங்க. அப்போ ஹீட் பண்றப்ப இந்த சிம்பிள் கண்டிப்பா போடணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆல்கஹால் பிரசன்ட் இருக்கு, அதோட ஆப்போசிட் பொசிஷன்ல, அதே படியில் இருக்க ஆப்போசிட் பொசிஷன்ல என்ன இருக்கும்? எல்லாத்துலயுமே CH இருக்கும். ஸோ இதோட ஆப்போசிட் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன், இதுல இருக்க ஹைட்ரஜன், இதுல இருக்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன செய்யும்? H2O வெளில போயிடும். ஹீட் பண்ணாலே கூட வாட்டர் வெளில போயிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் வெளில போயிடுது. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே சேர்த்துறதுங்க. வேற ஒண்ணு பெருசா கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. சரிங்களா? இப்போ இந்த ஆக்சிஜன் வெளில போயிடுச்சு. இங்க என்ன இருக்கு? 2 பாண்ட் இருக்குல்ல, அதை எழுதிக்கோங்க. புரியுதா? அடுத்தது இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஹைட்ரஜன் போயிடுச்சுல, அப்போ இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு OH, இன்னொரு ஃபீனால் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஃபினாப்தலின் ப்ராடக்டா கிடைச்சிச்சு. தேங்க்யூப்பா. வேற ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ப்பா.